கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஹெட்லைட்டை எப்படி ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும். அதுக்கப்புறம் வந்து அந்த லைட்லேயே வந்து இன்னும் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதில் டிம் அண்ட் டப் லைட் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அதாவது வந்து கொஞ்சம் லாங்கில் லைட்டு வெளிச்சம் வேணும், இல்லை கொஞ்சம் எனக்கு ஹைட்டாக வேணும், இல்லை ரொம்ப ஹைட்டில் இருந்து கொஞ்சம் லாங்கில் வேணும், அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த வீடியோவை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ வியூவர்ஸ், இப்போ வந்து நம்ம நைட்டில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம ஹெட்லைட்டோட வெளிச்சத்தை வச்சு நம்மளால் வந்து கண்டிப்பாக ட்ரைவ் பண்ண முடியாது. அதில் வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு 3 மெத்தடு இருக்குது. அந்த 3 மெத்தடை வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதுவும் ஹைவேஸில் நைட்டில் ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டெப்ஸு. நார்மலாக வந்து நம்ம காரில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஹெட்லைட்டை வந்து நம்ம ஆன் பண்ணிக்குவோம். ஸோ இப்போ பாருங்கள், நார்மல் ஹெட்லைட் நான் ஆன் பண்ணியிருக்கேன். நார்மல் ஹெட்லைட் ஆன் பண்ணதுனால வந்து நமக்கு இதுதான் வெளிச்சம் கிடைக்குது. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐபீம் ஆன் பண்ண போகிறேன். ஸோ ஐபீம் போட்டதுக்கப்புறம் பாருங்கள், வெளிச்சம் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்குது. இந்த வெளிச்சம் வந்து நமக்கு கண்டிப்பாக பத்துமா அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது, அதாவது வந்து இந்த மாதிரி இருட்டான ரோட்டில் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த வெளிச்சம் நமக்கு பத்தவே பத்தாது. ஸோ இன்னும் கொஞ்சம் வெளிச்சம் வந்து நமக்கு நல்லா பிரைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதேமாரி கொஞ்சம் லாங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் மீடியம் லெவலில் இருந்தால் நல்லாயிருக்கும், இல்லை கொஞ்சம் ஹைட்டில் கொஞ்சம் லாங்கில் இருந்தால் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட் மெத்தடில் வந்து நம்ம வெளிச்சத்தை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் லைட் ஆன் பண்ணிட்டேன் ஹெட்லைட்டை. அதே மாதிரி இப்போ வந்து ஐபீம் ஆன் பண்ணியிருக்கேன். ஐபீம்னா உங்களுக்கு தெரியும், இந்த ப்ளூ கலர் லைட் எரியும். ஸோ அந்த ப்ளூ கலர் லைட்டு வந்து எப்படி எரியும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நார்மல் லைட் வந்து நம்ம 1 2 இப்படி ரொட்டேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து நார்மல் லைட்டில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வெளிச்சம் பாருங்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ நார்மல் லைட்லேருந்து ஐபீமுக்கு போக போகிறோம். ஐபீம் போகிறதுக்கு வந்து ஜஸ்ட்டு என்னோட விரலை வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணும்போது பாருங்கள், ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு இங்கே ஐபீம் எரியுது. ஸோ ஐபீம் எப்படி எரியுது அப்படின்றத நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இந்த ப்ளூ கலர் லைட் எரியுதா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். கொஞ்சம் வெளிச்சம் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி கிடைக்கும் இந்த இடத்துல. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்டெப்பை நார்மலாக எல்லாருக்குமே தெரியும், அதில் ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்டெப்பு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அது என்ன அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னா, 0ல் இருக்குது. இதை ஒன்று ஒன்றா நீங்கள் மூவ் பண்ணும்போது லைட்டு வந்து கொஞ்சம் லாங்கில் வந்து விசிபிளாக காமிக்கும். அதேமாரி கொஞ்சம் ஹைட்டாகவும் கீழே லோவாகவும் காமிக்கும். இங்கே பாருங்கள், நம்ம லைட்டோட வெளிச்சம் வந்து நமக்கு எந்த டைரக்ஷனில் வேணும் அப்படிங்கிறது தான் இங்கே மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல அந்த ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் 1ல் மூவ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு நான் ஒரு வாட்டியும் மூவ் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம், க்ளீனாக வந்து அது உங்களுக்கு அப்படியே சேஞ்சஸ் ஆகும். இப்போ நான் ஜஸ்ட்டு 1ல் வைக்கிறேன். பாருங்கள், இது 1ல் இருக்குது. இப்போ நான் மறுபடியும் வந்து 2க்கு மூவ் பண்ண போகிறேன். 2க்கு மூவ் பண்ணியிருக்கேன். 2லேருந்து உங்களுக்கு 3க்கு மூவ் ஆகுது. 3லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4க்கு மூவ் ஆகுது. இப்போது உங்களுக்கு தெரியும் இந்த வெளிச்சம் வந்து எப்படி வந்து மூவ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ பாருங்கள், 1 2 3, இது வந்து 4, இது வந்து 0. அதாவது வந்து இப்போ வந்து உங்களுக்கு 4ல் இருக்குது. 4ல் இருக்கும்போது என்னென்னா, உங்களுக்கு இந்த வெளிச்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக ரொம்ப பக்கத்தில் காமிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது இந்த வெளிச்சத்தை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா, 1 2 3 and 4 பாருங்கள். இப்போ வந்து நான் வச்சுருக்கேன், எனக்கு நல்லா விசிபிலிட்டியாக இருக்குது. இப்போ நான் பாருங்கள், லாங்கில் நல்ல வெளிச்சமாக தெரியுதா உங்களுக்கு? இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து 0ல் வச்சுருக்கேன். இப்போ 0லேருந்து அப்படியே நான் கம்மி பண்ணுறேன். 1 2 3 and 4. இப்போ நான் 4ல் வச்சுருக்கேன். இப்போ நான் 4ல் வச்சுருக்கும் போது என்னென்னா, எனக்கு பர்டிகுலராக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 அடி டிஸ்டன்ஸில் ஃபுல் வெளிச்சம் வந்து உங்களுக்கு கவர் ஆகுது. இது என்னென்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு லாரி ஒரு பஸ் ஒரு லாரியும் ஒரு பஸ்ஸும் போச்சுன்னா அதை ஃபுல்லாக கவர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு வெளிச்சம் கிடைக்கும். இதுவே வந்து உங்களுக்கு வெளிச்சம் லாங்கில் வேணும், எனக்கு வந்து கம்மியாக வந்து பக்கத்தில் வேண்டாம், லாங்கில் வேணும் அப்படின்னா நீங்கள் மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருக்கும். பாருங்கள், நல்லா கீழே டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அப்படியே மூவ் ஆகுது பாருங்கள், நல்லா மூவ் ஆகுது பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா மூவ் ஆகுது.
இப்போ நல்லா லாங்கில் வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து லோ பீமில் இருக்கேன். இப்போ நான் ஐபீம் ஆன் பண்ண போகிறேன். நல்லா பார்த்துக்கோங்க, லாங்கில் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். இப்போ நான் ஐபீம் ஆன் பண்ண போகிறேன். ஐபீம் ஆன் பண்ணோன்னா எவ்வளோ வெளிச்சம் கிடைக்குது பாருங்கள். இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பக்காவான அந்த வெளிச்சம் வந்து கிடைக்கிறது காரணமே இதை வந்து நீங்கள் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைவேஸில் ட்ரைவ் பண்ணும்போது இந்த ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுங்கிறதே தெரியாமல் இருக்கும். இது எல்லா கார்லேயுமே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் ரொட்டேட் பண்ணி கரெக்டான அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாத அளவுக்கு நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது ரொம்ப முக்கியம். ஐவிஎம்ஐ வந்து எப்போவுமே சிட்டியில் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த லைட் எங்கேயாவது நீங்கள் சிட்டியில் ட்ரைவ் பண்ணும்போது எரிஞ்சிட்டு இருந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிடுங்க. அது ஆஃப் பண்ணுற மெத்தட் வந்து இப்படி பண்ணிங்கனாலே ஆஃப் ஆகிடும். அதாவது வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஆன் ஆகும். அப்படியே கீழே இருந்து டவுன்லேருந்து ரிட்டர்ன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆகிடும். இப்போ பாருங்கள் ஆஃபில் இருக்குது. இது வந்து சிட்டியில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு. ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது வெளிச்சமே இல்லாத ஒரு ரோட்டில் நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த லைட்டை வந்து நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ ஆன் பண்ணிட்டீங்க. ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணதுனால உங்களுக்கு வெளிச்சம் வந்து நல்லாவே தெரியுது. ஸோ இதுதான் வந்து ரொம்ப இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் உங்களுக்கு. ஸோ இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் வந்து ஹைவேல ட்ரைவ் பண்ணும்போது இந்த லைட்டு நீங்கள் ஆன் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் நல்லா விசிபிளாக இருக்குது. பட் ஆனால் வந்து நீங்கள் லைன் சேஞ்ச் பண்ணும்போது இண்டிகேட்டர்ஸ் போட்டிருப்பீங்க. இண்டிகேட்டர்ஸ் போட்டிருக்கிறது காரணம் வந்து பின்னாடி வரவங்களுக்கு நீங்கள் வந்து ரைட்டில் மூவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிறத தெரியறதுக்கு தான் வந்து இந்த இண்டிகேட்டர் ஆன் பண்ணியிருக்கீங்க. அதுவே கொஞ்சம் டிம் அண்ட் அப். இப்போ பாருங்கள், லைட் அடித்து நீங்கள் இண்டிகேட்டர் போட்டிங்க அப்படின்னா, ஸோ நான் குயிக்காக வந்து ரைட்டில் மூவ் ஆகிறேன், அதாவது ரைட் சைடுக்கு வந்து நான் குயிக்காக மூவ் ஆகிறேன் அப்படிங்கிறத வந்து ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு இண்டிகேட்டர் போட்டுட்டு அதே மாதிரி டிம் அண்ட் அப் இந்த மாதிரி அடிச்சுட்டே நீங்கள் வந்து மூவ் ஆனீங்க அப்படின்னா இண்டிகேட்டரும் உங்களுக்கு எரியும். அதே மாதிரி நீங்கள் வந்து மூவ் ஆகும்போது அவங்களுக்கு வந்து க்ளீனாக தெரியும், ஓகே அவர் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து குயிக்காக மூவ் ஆகிறாரு அப்படிங்கிறத ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இந்த டிம் அண்ட் அப் லைட் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தும். இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி இருந்து வரவங்களுக்கு தெரியப்படுத்தும். அதாவது பின்னாடி இருந்து வரவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த லைட் அடிக்கும்போது இண்டிகேட்டர்ஸ் பின்னாடி எரிஞ்சிட்டு இருக்கும். ஸோ அப்போ பின்னாடி வரவங்களுக்கு க்ளீனாக வந்து தெரிஞ்சிடும் நீங்கள் லெஃப்ட்டில் வந்து குயிக்காக மூவ் ஆக போகிறீங்க அப்படின்னு. ஸோ இது ஒரு ஆப்ஷனு. இது ஜென்ரலாக வந்து என்ன பண்ணுவோன்னா இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர் போட்டுருவோம். ஸோ இப்போ பாருங்கள், நான் ரைட் ஃபுல்லாக திருப்பிட்டு அகெயின் என்னோட ஸ்டேரிங்கை வந்து லெஃப்ட்டுக்கு ரொட்டேட் பண்ணும்போது கட் ஆகிடுது. இதுதான் ஆட்டோ கட்டு. ஸோ இண்டிகேட்டர்ஸ் வந்து தானாகவே உங்களுக்கு கட் ஆகிடும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரியுதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இன்கேஸ் ஹைவேல ட்ரைவ் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக வந்து ஓவர்டேக்லாம் பண்ண போகிறது கிடையாது. பட் ஆனால் நீங்கள் போயிட்டுருக்கிற லைன்லேருந்து கொஞ்சோண்டு மூவ் ஆக போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இதோ பாருங்கள், லைட்டாக அப்படி நீங்கள் தொட்டு விட்டால் போதும், ஒரு 2 செகண்ட் எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆகிடும். இதோ பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து லைட்டாக அப்படி தொட்டு விட்டாலே போதும், 2 செகண்ட் எரிஞ்சு அதுவே ஆஃப் ஆகிடுது. அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு லைட்டாக தொட்டு விட்டுருக்கேன், 2 டைம்ஸ், அது 2 டைம்ஸ் இல்லை 3 டைம்ஸ் எரிஞ்சு அது ஆஃப் ஆகிடும். அது இண்டிகேட்டர்ஸ் தான். அது என்ன அர்த்தம் அப்படின்னா நான் வந்து லைட்டாக மூவ் ஆக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துறீங்க. அதுக்கு வந்து லைட்டாக ஒரே ஒரு டச் தான், ஃபெதர் டச்சுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். ஸோ அகெயின் லைட்டாக அப்படி டச் பண்ணி விட்டிங்கன்னா இந்த பக்கம் ரைட் சைடில் ஆகுது பாருங்கள். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஹைவேல ட்ரைவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சிட்டியில் நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போதும் சரி, இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மாதிரி நிறைய வேல்யூபிளான விஷயங்கள் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சென்னை கார் ட்ரெயினர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ், பாய். ஹாய். ஸோ இன்றைக்கி என்னோட ஃபைனல் டே, 10th டே ஹைவே ட்ரைனிங். ஸோ 10 டேஸில் நான் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக கார் ஓட்ட கற்றுக்கிட்டேன். என்னெல்லாம் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. சென்னை கார் ட்ரைனர்ஸ்னால 10 டேஸ் இஸ் நாட் அ லாங் டைம். அதனால் சின்ன டைமில் வந்து எனக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்களும் இப்படி கம்மியான டயத்தில் ஆனால் நல்ல ப்ராப்பராக எல்லாம் கற்றுக்கணும், காரை பற்றி கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் சென்னை கார் ட்ரைனர்ஸ்க்கு கால் பண்ணிவிட்டு சேருங்க. நல்ல கற்றுக்கலாம். 10 டேஸில் எல்லா இடத்துக்கும் ஓட்டுற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும். ஸோ ப்ளீஸ் சேருங்க சென்னை கார் ட்ரைனர்ஸ். தேங்க்யூ. Bye.